வட தமிழ்நாட்டில் வாகை சூடாத சிற்றரசராக வலம் வந்தவர் ஏவாவேலு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் ஏவாவேலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இருவருமே பேருந்து நடத்துனர்களாக இருந்து பெரும் புள்ளியானவர்கள். ஆனால் ஏவாவேலுவின் பொருளாதார சாம்ராஜ்யத்தின் முன்பு ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால உழைப்பின் மூலம் சேர்த்த பொருளாதாரம் ஜுஜுபி தான். உண்மையில் தான் சாம்ராஜ்யத்தின் சொத்து மதிப்பு குறித்து துல்லியமான தகவல் ஏவாவேலுவுக்கே முழுமையாக தெரிய முடியாத அளவுக்கு அது பறந்து விரிந்து அருணை பொறியியல் கல்லூரி, கம்பன் பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஏகப்பட்ட நர்சிங், பார்மசி கல்லூரிகள், புகழ்பெற்ற அருணை மருத்துவமனை, ஆழ்வார்பேட்டை பங்களா, தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள், குறிப்பாக தென்மாத்தூர் பகுதியில் பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள், ஃபைனான்ஸ் நிறுவனம், ஸ்பின்னிங் மில், கிரானைட் நிறுவனம், கல்குவாரி போன்றவை அதிகாரப்பூர்வமானவை மற்றும் பல பினாமி நிறுவனங்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ளன என அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மீது வெறும் 3223 கோடி ஊழல் புகார் பதிவு செய்வது என்பது அபகாரமானதாகும். முன்னதாக 2023 நவம்பரில் மத்திய அரசின் வருமான வரித்துறை நடத்திய அதிரடி ரெய்டில் ரூபாய் 400 கோடி கணக்கில் காட்டப்படாததாக உள்ளது என்றபோது, இவ்வளவுதானா, என்ன செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும் சொல்லுங்க என சிம்பிளாக சமாளித்து விட்டார். தற்போதைய குற்றச்சாட்டை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். கரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை போடாமலே பணம் பெற்றுக்கொண்ட கான்ட்ராக்டர் சங்கரானந்தா செந்தில் பாலாஜியின் நண்பராவார். மொத்த பணமும் 4.7 கோடி. இதில் நெடுஞ்சாலைத்துறை செட்டில்மெண்ட் செய்த பணம் 3.23 கோடி. நபர்டு வங்கி மூலம் பெற்ற பணம் 1.5 கோடி. இதில் தற்போதைய தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை 3.23 கோடியை மட்டுமே கவனத்தில் கொண்டு இன்னொன்றை தவிர்த்ததன் காரணம் தெரியவில்லை. அடுத்ததாக முதலில் வெளிக்கொண்டு வந்தது அன்றைய கரூர் அதிமுக பிரமுகர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான். இவர் சரியாக 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அன்றைய தலைமை செயலாளர் இறையன்புவை கோட்டையில் சந்தித்து, கரூர் மாவட்டத்தில் சாலை போடாமலேயே 4.7 கோடி பணம் தரப்பட்டுள்ளது, இந்த பணம் தரப்பட்டு சுமார் 1 மாதம் காலமாகிவிட்டது என புகார் தந்து அதை ஊடகங்களுக்கும் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக இதை அன்றைய ஊடகங்கள் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் தலைமை செயலாளர் இறையன்பு நேர்மையானவர் என்ற வகையில் நடவடிக்கையில் இருந்து தப்ப முடியாது என்ற அன்றைய இரவே பெரிய இயந்திரங்கள், பிரம்மாண்ட ஆட்படைகள் இறக்கப்பட்டு அத்தனை சாலைகளும் போர்க்கால வேகத்தில் அவசரமாக போடப்பட்டது என்பதுதான் நம்ப முடியாத உண்மை. அப்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள், ஐயோ பாவம், அந்த கான்ட்ராக்டர், அவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட பணம் குறித்து அவருக்கு எதுவும் தெரியாது, ஆனால் தற்போது சாலை போடப்பட்டு விட்டது, ஆகவே அவரை குற்றம் சொல்லக்கூடாது என பேட்டி தந்து விவகாரத்தை முடித்தார். அதெப்படி இதை விடுவது? எந்த அடிப்படையில் சாலை போடாமல் முழு பணமும் தரப்பட்டது என அறப்போர் இயக்கம், தகவல் அறியும் உரிமை சட்டம் உள்ளிட்டவை கையில் எடுத்து களம் கண்டது. ஆகவே இதையெல்லாம் சமாளிக்க கோட்டை பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், உதவி இளநில பொறியாளர்கள் என 9 பேர் தற்காலிகமாக ஓராண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதோடு அவர்களின் சம்பள உயர்வையும் நிறுத்திவிட்டார்கள். இப்படி சாதாரண நிலையில் உள்ளவர்களை பலி கொடுத்துவிட்டு இதற்கு உண்மையான காரணகர்த்தாவான தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் இவர்களுக்கு கட்டளையிட்டு அமைச்சர் மூவரும் தப்பித்து கொண்டனர். ஆனால் அறப்போர் இயக்கம் அசரவில்லை. லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் தந்து முதல்வர் ஸ்டாலின் விசாரணைக்கு ஏவாவேலு மீதான இசைவு தெரிவிக்கவில்லை. அதனால் விவகாரம் கிடப்பில் போடப்பட்டது. ஏவாவேலுவை பொறுத்தவரை
திமுக தலைமை குடும்பத்தின் கஜானாவாகவே அவர் இருந்தார். இப்படி செந்தில் பாலாஜி, சேகர்பாபு என பலர் இருந்தாலும் இவரை மட்டுமே திமுக தலைமை குடும்பத்தினர் படியளக்கும் பரமசிவம் என்றே அழைப்பார்கள். திருவண்ணாமலைக்காரர் என்பதால் சிவனோடு சேர்த்து சொல்கிறார்களோ என்னவோ. எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த ஊழலை அதன் பிறகு பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதற்கு தடை போட்டதோடு சட்டசபையிலும் இதை தங்கள் கட்சிக்காரர்கள் யாரும் பேசக்கூடாது என கட்டளை போட்டுவிட்டார். 10 ஆண்டுகால நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழல் விவகாரங்களை கையில் வைத்திருந்த ஏவா வேலு அதிமுக தலைமையிடம் டீலிங் செய்து முடித்துவிட்டார். சமீபத்திய தேர்தலில் கடும் சவாலாக இருந்த தவேக வேட்பாளர் விவசாய போராளி அருள் ஆறுமுகத்திடம் தோற்று இருக்க வேண்டிய ஏவா வேலு தனது தொகுதியில் உள்ள பூத்துக்களில் வேலை பார்க்கும் அரசு ஊழியர்கள் தொடங்கி தவேக ஏஜென்ட்டுகள், உள்ளூர் தவேக நிர்வாகிகள் என பலரையும் தூக்கி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அருள் ஆறுமுகத்தின் நியாயமான வெற்றியை தடுத்து தனதாக்கி கொண்டார். அதே போலத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை பாயும் என்பதை அந்த துறையின் தலைமை பொறுப்பில் உள்ளவர் மூலமாக தெரிந்து கொண்டு ரெய்டுக்கு வருவதற்கு 1 வாரத்திற்கு முன்பே சிங்கப்பூர் செல்ல விமான டிக்கெட் எடுத்துவிட்டார். கடந்த ஜூன் 25ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவா வேலுவின் பங்களா, திருவண்ணாமலையில் உள்ள அவரது கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடுகள், கரூர், திண்டுக்கல், கோவை என 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி ஏமாந்தனர். அப்போதைய முக்கிய ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள் மற்றும் வழக்கிற்கு தொடர்புள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்கள் மற்றும் 40 லட்சம் கைப்பற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏவா வேலு முற்றிலுமாக மறுத்துவிட்டு அடுத்த நாளே சிங்கப்பூர் பறந்தார். திருவண்ணாமலையை இன்னொரு சிங்கப்பூராக மாற்றி காட்டுகிறேன். அயல்நாட்டு மருத்துவமனைக்கு இணையாக எங்கள் அருணை மருத்துவமனையில் சிகிச்சை தருகிறோம் என்ற ஏவா வேலு தற்போது சிங்கப்பூரில் மருத்துவ சிகிச்சை பெறுவதாக சொல்வதை கேட்டு திருவண்ணாமலையே சிரிக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரெய்டு 1 வாரத்திற்கு முன்பே தெரிவிக்கப்பட்டதால் அனைத்து ஆவணங்களும், கரன்சிகள், சொத்துக்கள், விபரங்கள், நகைகள் அனைத்தையும் தனி கப்பலில் சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டுத்தான் அங்கு சென்றார் என்ற பேச்சும் நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்களில் நிலவுகிறது. ஏவா வேலுவுக்கு தற்போது திடீர் நெஞ்சுவலியாம். ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறையில் அடித்த கொள்ளைகளை எழுதினால் கேட்போருக்கே நெஞ்சுவலி வந்துவிடும். தைரியசாலிகள் தொடர்ந்து வாசிக்கலாம். பல அத்தியாயங்களாக பட்டியல் போட வேண்டிய ஊழல் முறைகேடுகளை ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். நெடுஞ்சாலைத்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 20,000 கோடிகள் சாலை போடுவதற்கு செலவழிக்கப்படுகிறது. இதில் 35% கமிஷனாக கைமாறுகிறது. அமைச்சர் 20% எடுத்துக்கொண்டு 15% பல்வேறு மட்டங்களில் உள்ள அதிகாரிகள், பொறியாளர்கள் பங்கு பிரித்து எடுத்துக்கொள்ள தந்துவிடுகிறார். அந்த வகையில் ஆண்டுக்கு 4,000 கோடிகள் என 5 ஆண்டுகளில் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறையில் மாத்திரம் அடித்த கொள்ளை ரூபாய் 20,000 கோடிகள். உண்மையில் தேவையில்லாத இடங்களில் சாலை விரிவாக்கம் அல்லது சாலை மீதே சாலை என கொள்ளையடிப்பதற்காகவே ரூபாய் 20,000 கோடிகள் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்குகிறார்கள். உண்மையில் நியாயமான வகையில் சாலை போடவும் பராமரிக்கவும் அதிகபட்சம் ரூபாய் 2,500 கோடி போதுமானது என நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள சில நேர்மையான மூத்த பொறியாளர்கள் சத்தியம் செய்து சொல்கிறார்கள். இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்துள்ள ஆதவ் அர்ஜுனா உண்மையிலேயே நேர்மையாக செயல்பட விரும்பினால் ஊழல் செய்வதற்காகவே விரயமாக்கப்படும் இந்த பணத்தை சேமித்து அரசு கஜானாவில் பலம் சேர்க்க வேண்டும். செய்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.